எஸ்சிஓல ஆட்டோமேஷன் எப்படி பண்றதுன்னு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். ஈவன் நானும் நிறைய ரிசர்ச் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கேன். எஸ்சிஓலையும் ஆட்டோமேஷன் சூப்பரா பண்ண முடியும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நான் சொல்ற இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை நோட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஆட்டோமேஷனை ராங்கா பண்ணிட்டீங்கன்னா கூகுள் ரேங்கிங் டேமேஜ் ஆயிடும். ஸோ ப்ராப்பரா ஆட்டோமேஷன் பண்ண சொல்லித்தரேன். வெல்கம் டு ஜெனக்ஷன் லேர்னிங். லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஸோ ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணலைன்னா இப்போ இருக்க எஸ்சிஓ பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா கீவேர்ட் ரிசர்ச் பண்றதா இருக்கட்டும், கிளஸ்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், இன்டர்னல் லிங்க் பண்றதா இருக்கட்டும், டெக்னிக்கல் எரரா இருக்கட்டும், இதெல்லாம் மேனுவலா பண்றது கஷ்டம். எப்போ அப்படின்னா உங்க வெப்சைட்டுக்கு ஒரு 100 பேஜஸ்க்கு மேல போகுது அப்படின்றப்போ இதை மேனுவலா பண்றது ரொம்பவே டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த இஷ்யூவை ஷார்ட் பண்றதுக்கு தான் ஆட்டோமேஷன் நம்ம ட்ரை பண்ண போறோம். ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரிசல்ட்டுமே நம்மளுக்கு சீக்கிரம் கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் கீவேர்ட் அனாலிசிஸ் எப்படி ஆட்டோமேட் பண்றதுன்னு பார்க்கலாம். பிகாஸ் 100 கீவேர்ட்ஸ் அனலைஸ் பண்ண மேனுவலா கஷ்டம். நீங்க டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். லைக் ஊபர் சஜஸ்ட், செம்ரஷ். நான் செம்ரஷ்ல என்னோட கீவேர்டை எடுத்துக்கிறேன். அப்புறம் கூகுள் சர்ச் பண்ணும்போது வர ஆட்டோ சஜஷன்ல இருக்கிற அந்த கீவேர்ட்ஸை காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். கூகுள்ல ரிசல்ட்டுக்கு கீழே இருக்கிற கீவேர்ட்ஸையும் காப்பி பண்ணி ஒரு டாக்குமெண்டா சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த சேவ் பண்ண டேட்டாவை தான் கீவேர்ட் டேட்டா அப்படின்னு சொல்றோம். அப்புறம் இந்த சேவ் பண்ண ஃபைலை ChatGPTல அப்லோட் பண்ணிட்டு நீங்க ப்ராம்ப்ட் கொடுக்கணும். நான் சொல்ற மாதிரி குரூப் தீஸ் கீவேர்ட்ஸ் இன்டு டாபிக் கிளஸ்டர் ஃபார் எஸ்இஓ. ஸோ கிளஸ்டர் ரெடி ஆகிடும். இதுதான் கீவேர்ட் ஆட்டோமேஷன் ஒர்க் ஃப்ளோ. ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களால் ஒரு கீவேர்ட் கிளஸ்டர் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ண முடியும். செகண்ட் டெக்னிக்கல் எஸ்இஓ ஆட்டோமேஷன். யூஸ்வலாக டெக்னிக்கல் எஸ்இஓ பண்ண நம்ம கூகுள் சர்ச் கன்சோல் ஆர் ஸ்க்ரீமிங் ஃப்ராக் யூஸ் பண்ணுவோம். பட் நான் சொல்ற மெத்தடை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. ஈவன் இன்னைக்கு இருக்கிற நிறைய எஸ்இஓ ப்ரொஃபஷனல் இதை பண்றது இல்லை, இக்னோர் பண்றாங்க. அது என்னன்னு நான் சொல்றேன். அதுக்கு பேரு ஃபைல் லாக் அனாலிசிஸ். லாக் ஃபைல்னா என்னன்னு சிம்பிளா சொல்றேன். உங்க வெப்சைட் சர்வர்ல ஒரு ரெக்கார்ட் இருக்கும். யார் உங்க சைட்டை விசிட் பண்றாங்க, எந்த பேஜை ஓபன் பண்றாங்க, எந்த பாட் வந்திருக்கு, கூகுள் பாட் வந்துச்சா இல்லையா, இல்ல ஸ்பாம் பாட் வருதா, இந்த மாதிரி ரெக்கார்ட் எல்லாம் அந்த ஃபைல்ல இருக்கும். அந்த ரெக்கார்ட் ஃபைலுக்கு பேர் தான் லாக் ஃபைல். இந்த லாக் ஃபைல்ல வெப்சைட்டோட ஹிஸ்டரி இருக்கும். சப்போஸ் அந்த லாக் ஃபைல்ல கூகுள் பாட் ஹோம் பேஜ் மட்டும் தான் பார்த்துருக்கு, அதர் பேஜஸ் எதையுமே பார்க்கவே இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ரேங்கிங் வராது. ஸோ அதனால தான் இந்த லாக் ஃபைல் அனாலிசிஸ்ன்றது ரொம்ப முக்கியம். இதுக்கு இன்னொரு யூஸ்மே இருக்கு. சம்டைம்ஸ் ஸ்பாம் பாட்ஸ் வரும். ரேண்டமான பாட், ஃபேக் பாட்ஸ், ஸ்கிராப்பர் பாட்ஸ். இந்த பாட்ஸ் எல்லாமே சர்வர் லோட் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இது கூகுள் பாட் இதுக்குள்ள போறதுக்கு டைம் கிடைக்காது. ஸோ கிரால் பண்றதும் கம்மியாயிரும். லாக் ஃபைல் பார்த்தோம் அப்படின்னா எந்த பாட் நம்ம சைட்டுக்கு வருதுன்றது தெரியும். ஸோ அது மூலமா நம்ம பிளாக் பண்ணிக்கலாம். அப்புறம் கிரால் பட்ஜெட் கான்செப்ட் அப்படின்றது ஒன்று இருக்கு. உங்க சைட் சப்போஸ் கொஞ்சம் பெரிய சைட்டா இருக்குன்றப்போ இந்த கிரால் பட்ஜெட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கூகுள் ஒரு நாள்ல ஒரு லிமிடெட் பேஜை தான் கிரால் பண்ணும். இதுல அன்னெசரி பேஜஸ் வந்துச்சு அப்படின்னா கூகுளுக்கு அந்த டைம் வேஸ்ட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு டூப்ளிகேட் பேஜா இருக்கலாம், சப்போஸ் நீங்க பண்ண டெஸ்ட் பேஜா இருக்கலாம், இல்ல ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆன பேஜஸா இருக்கலாம். ஸோ இந்த லாக் ஃபைல் அனாலிசிஸ் பண்ணீங்க அப்படின்னா கூகுள் பாட் கரெக்டான பேஜஸ் எல்லாம் கிரால் ஆகுதா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியும். இதை பண்றதுக்கு உங்களோட ஹோஸ்டிங் சர்வர் போயிட்டு நான் cPanel போயிட்டு அதுல மெட்ரிக்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். மெட்ரிக்ஸ் கிளிக் பண்ணிட்டா என்னோட ரா ஆக்சஸ் ஃபைல் எல்லாமே கிடைக்கும். அதை நான் டவுன்லோட் கொடுத்துக்கிறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும். அந்த ஃபைலை ChatGPT கிட்ட கொடுத்து நான் சொன்ன மாதிரி ப்ராம்ப்ட் கொடுங்க. அனாலிஸ் திஸ் சர்வர் லாக் அண்ட் டெல் மீ த எரர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்க கண்டிஷன் செட் பண்ணணும். கூகுள் பாட் கிரால் பண்ற பேஜஸ், கிரால் எரர் வர பேஜஸ், ஸ்பாம் பாட்ஸ், எந்த பேஜை கிரால் பண்ணல அப்படின்ற ஒரு லிமிடேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஏஐ ஆட்டோமேட்டிக்கா ஃபைலை அனலைஸ் பண்ணும். இதுதான் லாக் அனாலிசிஸ் ஆட்டோமேஷன். இந்த ஃபைலை நீங்க அனலைஸ் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸை எடுக்கலாம். அடுத்து broken லிங்க் ஆட்டோமேஷன். broken லிங்க் இருந்தா பாட்டுக்கு கிரால் பட்ஜெட் வேஸ்ட் ஆகும். இது எஸ்இஓக்கு ஒரு நெகட்டிவ் சைன். இதை மேனுவலா செக் பண்றதுக்கு பதிலா ஸ்க்ரீமிங் ஃப்ராக் யூஸ் பண்ணலாம். ஸ்க்ரீமிங் ஃப்ராக் சைட் போயிட்டு உங்களோட டொமைன் நேமை என்டர் பண்ணி ஸ்டார்ட் கிரால் கொடுத்துருங்க. ஒன்ஸ் உங்க சைட் கிரால் ஆயிடுச்சு அப்படின்னா அதுல broken லிங்க்ஸ், ரீடைரக்ஷன் எரர் இது எல்லாமே காட்டும். ஸோ இதை அனலைஸ் பண்ணி நீங்க ஃபிக்ஸ் பண்ற மெத்தட்ஸை யூஸ் பண்ணலாம். அடுத்து இன்டர்னல் லிங்க் ஆட்டோமேஷன். இந்த ஏஐ சர்ச் அதிகமானதுக்கு அப்புறம் இந்த இன்டர்னல் லிங்க் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுது அப்படின்றது ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். ஸோ இதை எப்படி ஆட்டோமேட் பண்றதுன்னு பார்க்க நான் இப்போ லைவ் எக்ஸாம்பிளோட காட்டுறேன். ஸ்டெப் 1. சப்போஸ் வேர்ட்பிரஸ்ஸா இருந்தா நான் சொல்ற மெத்தட் உங்களுக்கு ஈஸியாவே பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் உங்க போஸ்ட் எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணணும். வேர்ட்பிரஸ் டேஷ்போர்ட் ஓபன் பண்ணிட்டு டூல்ஸ் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ போஸ்ட்டை XML ஃபைல்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்க வெப்சைட்ல இருக்கிற எல்லா போஸ்ட்டும் இந்த டவுன்லோடட் ஃபைல்ல இருக்கும். இதுதான் ஃபைனலா உங்களோட இன்டர்னல் லிங்க் டேட்டாபேஸ். யூஸ் ஏஐ டு ஃபைண்ட் இன்டர்னல் லிங்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ எந்த ஆர்டிகலுக்கு இன்டர்னல் லிங்க் கொடுக்கணுமோ அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் காப்பி பண்ணி ChatGPTல கொடுக்கணும். உங்க ப்ராம்ப்ட் நான் சொல்ற மாதிரி இருக்கணும். Here is my blog post. Suggest internal linking opportunities using these URLs. எனக்கு அவுட்புட்ல அந்த சென்டென்ஸ் ஆங்கர் டெக்ஸ்ட் என்ன, சஜஸ்டட் URL இது எல்லாமே வேணும். இப்போ ஏஐ
ஏஐ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்புட் கொடுக்கும். எந்த சென்டென்ஸ்ல ஆட் பண்ணணும், எதை ஆங்கர் டெக்ஸ்டா சூஸ் பண்ணணும், அப்புறம் எந்த யூஆர்எல் கூட இன்டர்னல் லிங்க் இருக்கணும்னு கொடுக்கும். இப்போ அந்த சஜஸ்ட் பண்ண யூஆர்எல்ஸை நீங்க மேனுவலா ஆட் பண்ணலாம். இல்ல அப்படின்னா வேர்ட்பிரஸ்ல லிங்க் விஸ்பர் அப்படின்ற ஒரு பிளகின் இருக்கு, அதை இன்சர்ட் பண்ணிட்டு நீங்க அந்த வெப்சைட்டோட எடிட்டர் பேஜ் ஓபன் பண்ணும்போது இன்டர்னல் லிங்க் அதுவே ஆட்டோமேட்டிக்கா சஜஸ்ட் பண்ணும். ஸோ இது பண்றதுனால இன்டர்னல் லிங்கிங் ஸ்ட்ராங் ஆகும், எஸ்இஓ ஸ்ட்ரக்சரும் பில்ட் ஆகும். இந்த வீடியோல ஒரு சில ஆட்டோமேஷன்ஸ் ஆப்ஷன் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி ஏஎஸ்இஓ ரிலேட்டடா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உண்மையிலே உங்களோட எஸ்இஓக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.